சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ரோஹிணி வசமா சிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கதைக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்கே ரோஹிணி வந்து அவங்க அம்மாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு. இங்கே முத்து மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே இருந்த பெட்டில் இருந்தவங்கள எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க நேற்றே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து மீனாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க? உடனே நம்ம முத்து போய் கேட்குறாங்க. நாங்கள் தானே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், அவங்கள எப்படி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இல்லை, அது அவங்களுடைய பொண்ணு, அவங்க தான் வந்து கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து மீனாவுக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன, அவங்களுடைய பொண்ணுங்க வந்தாங்களா? ஆமாம், அவங்க தான் அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க. சொன்னோன்னே தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லவும் முத்து மீனாவுக்கும் டவுட்டை வருது. இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிஸ்ஸுடைய ஆட்சியை பற்றியா, அவங்க பொண்ணு வந்து கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுதாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே முத்து சொல்கிறாரு, பத்தியா மீனா, அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அவங்க பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னவங்க அவங்க பொண்ணுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அப்படின்னு தூக்கி வாரி போடுது. நம்ம ரோகிணி பக்கத்துல இருந்து இதை கேட்குறாங்க. அந்த சைட்லேருந்து மனோஜையும் பார்க்குறாரு. ஏய், அதில் என்னன்னு தெரியுதாடா? இந்த பையனை வந்து எப்படியோ அவங்க தலையில் வச்சு கெட்டணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் பண்ணது எல்லாம் ட்ராமா அப்படின்னு நம்ம மனோஜி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த சைடில் நம்ம ரோகிணி பார்த்துட்ருக்காங்க ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ரோகிணியும் பார்க்குறாங்க. உடனே அம்மா பக்கத்தில் நிற்காங்க, ஒன்றும் பேச மாட்டேங்காங்கன்னு நம்ம ட்ரெஸ்ஸு மனசில் நினைக்கிறாங்க. அங்கேருந்து விஜயா உள்ளே வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு, என்னடா நடக்கு அப்படின்னு. ஏம்மா அங்கே பார்த்தீங்களாம்மா, என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த பாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தது எல்லாமே ஒரு ட்ராமா தான். இந்த ட்ரெஸ்ஸு பையனை வந்து எப்படியாவது இந்த முத்து மீனா தலையில் கட்டணும் தான் அவங்க பிளான் போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இதை கேட்ட ரோஹிணியும் நம்ம விஜயாவும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விஜயா பேசுகிறாங்க. ஆமாம், இங்கே வீட்டு வந்தது வாச்சது எல்லாம் வாயை திறந்தா போய் இந்தா இது போய் ஏமாந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம பாரு, ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இந்த சின்ன பையன் வந்ததுலேருந்து எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை தான். லாஸ்ட்டில் அவங்க ஆச்சி இங்கே எப்படியே வந்து அவங்க பேரனாக இருந்தால், உண்மையான பேரனாக இருந்தால் விட்டுட்டு போயிருப்பாங்களா? அது உண்மை பேரனே இல்லை, அதான் உங்கள் தலையில் வச்சு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம முத்து சொல்கிறாரு, அது என்ன இருந்தாலும் சரிம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, ட்ரெஸ் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இந்த சைடில் அண்ணாமலை சொல்கிறாரு, ஏ விஜயா, அந்த ட்ரெஸ் பையன் அவங்க ஆச்சி எப்படி விட்டுட்டு போனா என்ன, நம்ம வீட்டில் தான் இத்தனை பேர் இருக்கோமே, உனக்கு என்ன வலிக்கு, உனக்கு என்ன இவ்வளோ வேண்டாம் வெறுப்பு? அவன் என்ன இருந்தாலும் சரி, எனக்கு பேரன் மாதிரி தான், மூலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் மூலம் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னமோ செய்யுங்க அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்கள் இப்போ போகுது.